ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட தலைவரான அண்ணன் சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் வழக்க பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்க கிட்டத்தட்ட 3 மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நடத்தியிருக்கிறாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா வீட்டுக்கு விசாரிக்க சென்ற போலீஸார அங்க இருந்த காவலாளி தகராறு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த காவலாளிய செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது. இவங்க காவலாளி கிட்ட துப்பாக்கி வேற இருந்துச்சாம். இப்போ சீமான் அண்ணா சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்குது? இந்த பிரச்சனைக்கு முடிவு எப்பந்தான் வரும்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த பிரச்சனை எப்பதான் தொடங்கிச்சு? 2023ல தான் இந்த பிரச்சனை, அதாவது சீமான் அண்ணாவுக்கு பிரச்சனையா தொடங்கிச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல விஜயலட்சுமி சீமான் அண்ணா மீது புகார் அளிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை திருமணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துனாங்க. அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு அ ஆளாக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 to 7 முறை கர்ப்பமாயிருந்தேன். அத என்ன கண்டிப்பா கட்டாயப்படுத்துனாங்க. எனக்கு கண்டிப்பா கருக்கலைப்பு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் என்ன கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, விஜயலட்சுமி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வாக்குமூலம் குடுத்திருந்தாங்க. உடனே அதாவது இதெல்லாம் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகாராட்டு முன்வைக்கல. முதல்ல இதனுடைய ஆதாரத்தை எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இணையத்துல அதாவது சோசியல் மீடியால ஒரு வீடியோவா என்ன பண்ணாங்கன்னா, அப்லோட் பண்ணாங்க. ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிச்சது. உடனே போலீஸார் இத கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ இத ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்க விஜயலட்சுமி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு புகார் குடுத்திருந்தாங்க. அதாவது இது உண்மைதான். சீமான் இப்படி பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல குடுத்திருந்தாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா விஜயலட்சுமி என்ன பண்றாங்க போலீஸார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 செப்டம்பர் மாசத்துல சென்னையில இருக்கிற கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனைக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயி இந்த அதாவது அ 6 to 7 முறை கரு கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது, அதுல பல விஷயங்கள் வெளிய வந்திருக்குது. சரியா? இப்படி பல தகவலும் வெளிய வந்திருக்குது. இந்த நிலையில சீமான் அண்ணா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது பொய் குற்றச்சாட்டு. விஜயலட்சுமி என் மேல பொய்யா வைக்கிறா. இது நான் நீங்க பொய் உண்மை கிடையாது. பொய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல அ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மனு குடுக்குறாங்க. அதாவது மனு தாக்கல் பண்றாங்க. சரியா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, அதாவது அப்பமே சொல்றாங்க. என் மேல தப்பு இல்ல. அவங்க பொய் சொல்றாங்க அதிகமா அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்றாங்க. சீமான் அண்ணா மனு தாக்கல் போட்டிருந்தாங்கல்ல, அத இப்போ 2025 பிப்ரவரி 17ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் அவர் இந்த மனுவ தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதாவது இந்த மனு செல்லாகாது. இந்த விசாரணை கண்டிப்பா நடத்தியே தான் தீரணும். அதாவது இது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. அதனால கண்டிப்பா இது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ கரெக்ட்டா 3 மாசத்துல முடிச்சே தீரணும். இதுக்கு விடை வரணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உத்தரவும் விட்டுட்டாங்க. இப்போ உத்தரவு விட்டாச்சு. இனி போலீஸாருக்கு தான் ஒரு சேலஞ்ச். அதாவது போலீஸ் அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த 3 மாசத்துல இந்த கேஸ முடிச்சே தீரணும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்த்தைக்கு 26ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமிய அ விசாரிக்கிறதுக்கு காவல் நிலையத்துக்கு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி விஜயலட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வாராங்க. சரியா? விசாரணை அதாவது வாக்குமூலம் குடுக்குறதுக்கு வாராங்க. கிட்டத்தட்ட அவங்க காலையில போயிருக்காங்க. போனது மாலை வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விஜயலட்சுமிட்ட விசாரணை நடத்தியிருக்கிறாங்க.
இந்த விசாரணையில வந்து பல தகவல் வெளியாயிருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணையில ஒரு சில ஆதாரங்கள் வந்து விஜயலட்சுமி அண்ணா குடுத்துருக்காங்க போலீஸார்கிட்ட. அது மட்டும் இல்லாம ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து என்னென்னலாம் நடந்துச்சோ அதனுடைய ஆதாரங்கள், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்ததாட்டும் தகவல் வந்து வெளியாயிருக்குது. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி காலையில வந்து சீமான் அண்ணா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஒரு சம்மன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீமான் அண்ணா வீட்டு நீலாங்கரையில உள்ள வீட்ல, ஹவுஸ்ல வந்து ஒட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்ல. சரியா? அப்போ ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ 27ஆம் தேதி சீமான் அண்ணா வரவும் இல்ல. அதாவது காலையில ஆஜராகணும் அப்படின்னு வந்து சொன்ன பிறகும் அவங்க வரல. உடனே போலீஸார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்க சமன் வந்து பார்த்த இடத்துல சமன் ஒட்டியிருந்த இடத்துல வந்து கிழிஞ்சு கிடந்திருக்குது. அப்போ இது யார் கிழிச்சாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா வீட்ல காவலாளி இருப்பாங்கல்ல, காவலாளி. அவர் வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர் தானா. அந்த காவலாளி அந்த 3 போலீஸார உள்ள உடாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தகராறு பண்ணியிருக்காங்க. சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி கொஞ்சம் அடிதடி புடிச்சிருக்காங்க. உடனே போலீஸார் வந்து தகவல் குடுத்துருக்காங்க. மத்த போலீஸார் வந்து இந்த காவலாளிய செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த காவலாளிட்ட ஒரு துப்பாக்கி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 20 தொட்டாக்கி இருந்திருக்குது. அதாவது முன்னாள் ராணுவ வீரர்னால என்ன பண்றாங்கன்னா, ஒரு லைசென்ஸோட தான் இத வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்ப தகராறு பண்ண இந்த காவலாளி 3 போலீஸாருக்கு வந்து லைட்டா அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்க மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கதாட்டும் தகவல் வெளியாயிருக்குது. இப்போ இந்த காவலாளி மீது வந்து விசாரணை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸார வந்து தாக்குனதுனால, இது வந்து நாங்க வந்து கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை முயற்சி மூலமா கேஸ் பதிவாயி, இப்ப இந்த காவலாளிய வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காவலாளி அட்டாக் பண்ணாங்கல்ல, இந்த காவலாளியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுல்ராஜ். இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க, சீமான் அண்ணா வீட்ல போயி, அதாவது சீமான் வந்து இந்த விசாரணைக்கு வரல, ஆஜராகல அப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நாங்க டைரக்ட்டா வந்து கைது செஞ்சுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல கேட்டு நம்ம சீமான் அண்ணா ஒய்ஃப் அவங்க வந்து என்ன கயல்விழி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, போலீஸார்ட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. கண்டிப்பா ஆஜராவாங்க. என்ன மன்னிச்சுடுங்க. தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இது குறித்து சீமான் அண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேதிக்கு என்னால வர முடியாது. நான் வந்து இன்னொரு நாள் டேட்ட மாத்தி வைங்க. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வருவேன். அப்படின்னு வந்து சீமான் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட டேட் எப்போ வைக்கிறாங்கன்னு தெரியாது. எப்போ சீமான் அண்ணா வாக்குமூலம் குடுப்பாங்கன்னு தெரியாது. முதல் கட்டமாட்டு விஜயலட்சுமிட்ட வந்து நெறைய வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்க. நெறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, கோர்ட்ல வந்து சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் தான் டைமு போலீஸார்கிட்ட. 3 மாசத்துல இந்த கேஸ நீங்க கண்டிப்பா முடிச்சே ஆகணும். எனக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவுங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கேஸ 3 மாசத்துல முடிச்சாகணும்ல. இப்ப யார் உண்மை சொல்றாங்க? யார் பொய் சொல்றாங்க? அப்படின்னு வந்து தெளிவா தெரியல. ஸோ, அதனால என்ன பண்றாங்கன்னா, போலீஸார் அவங்க வந்து தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ சீமான் அண்ணா மட்டும் தான் இந்த விசாரணைக்கு வந்து இன்னும் ஆஜராகல. இனி அடுத்த கட்டமா இனி சீமான் அண்ணா கிட்ட விசாரணைக்கு ஆஜராகும்போது, அவங்க இனி என்னலாம் சொல்லுவாங்க, அத கலெக்ட் பண்ணி தான் இனி அடுத்தது வந்து இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா கோர்ட்டுக்கு போகும். இதுல வந்து யார் உண்மை, யார் பொய்ன்னு பார்த்து தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல யாருக்கு மேல தப்பு இருக்கோ, அவங்க மேல வந்து கண்டிப்பா கைது செய்யப்படுவாங்க. அரெஸ்ட் தான் அப்படின்னு வந்து நீதிபதி வந்து டைரக்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. இனி அடுத்த கட்டம் வந்து என்ன நடக்க போது? என்னதான் இந்த பிரச்சனை? சீமான் அண்ணாவ சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நடிகை விஜயலட்சுமி சுத்தியும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க விஜயலட்சுமிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்றது உண்மையா? பொய்யா? சீமான் அண்ணாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க மேல தப்பு இருக்கா? இல்லையா? இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.